இட்ஸ் ஃப்ரைடே 4:30 இன் த மார்னிங். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாகவே செம பேக்டாக இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னாவே தெரியும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு மார்னிங்கே எழுந்து வீட்டில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் லைட் எரியுதுல, அதாங்க நம்ம கோவில். ஸோ இந்த மாதம் அம்மனுடைய விசேஷம் எல்லாமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என் கூட வர்ச்சுவலாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸை நம்ம குழந்தைங்களுக்கு காமிச்சு நம்ம எப்படியெல்லாம் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ரீசன்ட் டேஸாக நம்ம ஏர்லியாக எழுந்துக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ரூமில் ஒரு குட்டியாக ஒரு விளக்கேற்றிட்டு பத்தியம் ஏற்றி வச்சிடுறது. இந்த மாதிரி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டிவைனாக காமன் ரொம்ப பாசிட்டிவிட்டியோட போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐம் நாட் அ மார்னிங் பர்சன் நீதர். நான் இந்த சாமி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் ரொம்ப அப்படியே பயபக்தியோட ஃபாலோ பண்ணுற பர்சன்லாம் கிடையாது. சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். பட் இந்த ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டேவும் ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக ப்ரொசீட் பண்ணுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. With that positive note, welcome back to our channel, My Little Ulagam. In case நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் அது கூட அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு தான் இதை ஏற்றணும், அந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. காலையில் எழுந்து முகம் கை கால்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு தலையில் முடிஞ்சா பூ கையில் வலை, இதுதான் விளக்கேற்றும் போது எப்போதுமே மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் அப்படியே கிச்சனுக்குள்ளே ஒரு சைடு அரிசி போட்டாச்சு, இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சாம்பார் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பருப்பை குக்கரில் வச்சுட்டேன். ஸோ ஒரு பக்கம் லஞ்சுக்கான ஒர்க் போயிட்டுருக்கும் போதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஊற்றிருந்தேன். ஏன்னா ஆஃபீஸில் கொண்டு போய் சாப்பிட்ற வேலைக்கு தோசை ஊற்றினா அது மாதிரி ட்ரையாக காஞ்சு போயிடுது. இட்லினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதனால இன்னைக்கு இட்லி அண்ட் சாம்பார் மதியானத்துக்கு வைக்கிறதுனால சாம்பார் தொட்டி இட்லி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹஸ்பண்டுக்கும் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால ஏர்லியாகவே போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஆஃபீஸில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் நிஜமாலே சொல்கிறேன் கைஸ், ஐம் நாட் அ மார்னிங் பர்சன் அட் ஆல். பட் ஸ்டில் இந்த மார்னிங் எழுந்து நம்ம டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அந்த ஹோல் டேல நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நார்மல் டேஸில் நம்ம அடிச்சு பிடிச்சி ஐயோ இதை செய்யணுமே அதை செய்யணுமே, இதை ஃபஸ்ட்டு செய்யறதா அதை ஃபஸ்ட்டு செய்யறதான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் காலையில் எழுந்து இந்த மாதிரி இப்போ நம்ம சாப்பாடுங்கிறது எப்படியும் நம்ம என்ன ஆனாலும் செஞ்சு தான் ஆகணும். அதை போஸ்ட்போன் பண்ணி செய்யாமல் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ டைம் இருக்குது அண்ட் அந்த டேவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகுது. பொதுவாக இந்த மாதிரி ஏர்லியாக ஆஃபீஸ் போகணும் இல்லை ஏர்லியாக எங்கன்னா வெளியே கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் தான் கிச்சனில் ஒர்க்ஸ் ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக என்ன பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பார் தான், ரைஸும் வச்சாச்சு, அப்படியே இட்லி ஊற்றியாச்சு. அந்த சாம்பார் வச்சு 2 பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே சார்ட் அவுட் ஆகிடும். தொட்டுக்க வத்தல் மட்டும் வச்சுப்போம் அந்த மாதிரி டைமில். நீங்கள் இந்த மாதிரி வெளியெல்லாம் கிளம்புறீங்க இல்லை அவசரமாக சமைக்கணும்னா என்னென்ன செய்வீங்க, என்ன டிஷ்ஷஸ்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோ ஐம் நாட் அ மார்னிங் பர்சன், இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃபீஸ் கிளப்பின கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி இந்த ஒர்க்கும் முடிச்சிட்டோன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது சிங்கில். ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். அண்ட் ஆஸ் இட் இஸ் அ நியூ பிளேஸ், நிறைய விஷயங்கள் பழகணும் அண்ட் நிறைய விஷயங்கள் இன்னும் செட் பண்ணியே முடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் அ வீடியோ ஃபார் தட் ஆஸ் வெல். நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணும்போது ஏன் அதை ஒரு வீடியோவாக நம்ம ஷேர் பண்ணக்கூடாது? அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. மேபி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் கிச்சனை அவங்களுக்கு ரீமாடல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆர் ஃபார் சம் பீப்புள் இஃப் தே ஆர் ஷிஃப்டிங் டு அ நியூ பிளேஸ் அவங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம்ல. இந்த ரீசனுக்காக நான் ஃபியூச்சர் டேஸில் கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் மை
அதர் ஏரியாஸ் ஆஃப் த ஹவுஸ் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோவை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் ஆஸ் அ வீடியோ ஸோ தட் இன் கேஸ் ஏதோ ஒரு வகையில் அது பார்க்குற ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ஐல் பி ஸோ ஹாப்பி அபவுட் தட். And we are currently on Instagram as well. So Instagramல இன்னும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு, கூட பிறந்ததுன்னு பார்த்தா தம்பி ஒருத்தவங்க தான். ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் ஃபீலிங், நமக்கு ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டு தான் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அது எப்பவுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும் போதும் நான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். புது துணி எடுக்கும் போதோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போதோ கூட தங்கச்சி பாப்பா இருந்ததுன்னா அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருப்பாங்கல்ல அப்படின்லாம் நினச்சி பார்க்கறது உண்டு. பட் நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். அந்த வருத்தம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி டிஎம் பண்ணும்போதும் சரி அழகா சிஸ்டர் சிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன மீனிங்ல அதாவது அக்கறையாவோ இல்லை ஒரு அக்காவாவோ இல்லை தங்கச்சியாவோ என்ன நினச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு அது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனாலே நார்மலாக கமெண்ட் பண்ணுறதுக்கும் சிஸ்ன்னு ஒரு வார்த்தை போட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தடவையும். ஸோ நம்ம ஜஸ்ட் வீடியோ போடுறோம், அதை 4 பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்கன்றதை மீறி இப்போ இது வந்து இட்ஸ் லைக் ஃபீலிங் லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் அன்பு அண்ட் பாசம். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ தான் அந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே வந்து மழை சரியாக இல்லாத ரீசன்னால் கிரவுண்ட் வாட்டரோட லெவல் கம்மியாயிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இங்கே குளிக்கிறது துணி துவைக்கிறதெல்லாம் எப்போ முடியுதோ அம்மா வீட்டில் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இங்கே முடிச்சுக்கிறது. ஏன்னா சால்ட் வாட்டர் ப்ளஸ் மஞ்சள் தண்ணின்னும் போது ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் ரொம்பவே வால்யூம் கம்மியாகிடுச்சுன்னே சொல்லணும். வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் என் முடி தான் இருக்குது. இதை இப்படியே கண்டினியூ ஆக விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்து தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இப்போதைக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகுது, ஏதாவது தண்ணி மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐம் மோர் ஆஃப் அ பர்சன் லைக் நான் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிப்பேன். வெளியே அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன், பட் உள்ளுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததும் அம்மா காலையில் இருந்த ஒரு காஃபி போட்டு கொடுத்ததே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீலிங்காக சந்தோஷத்தோடு உட்காந்து அந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம குட்டியை இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி காலை ரொம்ப ஏர்லியாகவே எழுந்துட்டதுனால அவ்வளோ காலையில் டீ காஃபி எதுவும் குடிக்க வேண்டாம் எம்டி ஸ்டொமக்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்ததும் காஃபி போட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே கையோட காஃபி குடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு கோவிலுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சதும் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் கோவிலில் ஒரு ஹோமம் நடத்துவாங்க. அந்த ஹோமம் முடிஞ்சதும் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பாப்பா இன்றைக்கி ஸ்கூல் அனுப்புகிற வேலை இருக்கிறதுனால அவனை கிளப்பி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஹோமம்லாம் கலந்துக்க முடியல. நான் போகிற நேரத்துக்கு அபிஷேகம் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் இந்த அபிஷேகத்தை நான் வந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஃப்யூச்சர்லேயுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கிட்ஸுக்குமே இதெல்லாம் நான் வந்து போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே நம்மளோட அழகான அம்மன் விக்கிரகத்துக்கு பண்ணக்கூடிய இந்த அபிஷேகத்தை 1 by 1 பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, அம்மனோட இன்னைக்கான ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் முடிய போகுது. இன்னைக்கு இந்த அம்மனோட அபிஷேகம் பார்த்த எல்லாருக்கும் இந்த அம்மனோட முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்குள்ளே நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களோட ப்ரேயர்ஸை மனசார நினச்சிக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்த வருஷமும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வருஷத்தில் ஆடி மாதம் நடக்கக்கூடிய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் வேண்டதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிலீஃப் இருக்குது. நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் காலையில் சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து ஹோமம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த ஹோம குண்டம். லேட்டாக போயிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் இதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாமியோட அலங்காரம் முடிஞ்சோடனே நான் சாமியும் உங்களுக்கு காமிக்கிறேன். சாமி பாருங்கள், அழகாக வளையல்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் முத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த அம்மனோட பேர். ரொம்ப பழைய கோயில் இது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட என்னோட வயசோட ஒரு 5 வயசு ஜாஸ்தி, ஒரு 40-50 வருஷம் பழமையான கோயில் இது. இன்கேஸ் நீங்கள் பாடியில் இருக்க சிவன் கோயில், அதாவது திருவள்ளிதாயம் வரீங்கன்னா இந்த கோயில் அங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் தான். ரொம்ப பக்கம். 10 to 15 மினிட்ஸ் கூட இருக்காது. நீங்கள் பைக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சாமி பார்த்த கையோட பிரசாதமும் கொடுத்தாங்க. காலையில் பொங்கல் அப்புறம் கேசரி தான் இருந்தது. நான் தம்பிக்கு மட்டும் அவங்க ஊட்டிட்டு கோயிலேருந்து நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது பொங்கல். கொஞ்சம் கூட்டமாகிடுச்சு, சாப்பிட இடம் இல்லை. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பார்சல் இருந்தது. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தட்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சாச்சு. நான் சாப்பிட போகிறேன். கோயிலில் தம்பிக்கு மட்டும் ஊட்டி விட்டாச்சு. இன்னைக்கு பிரசாதம் வந்து பொங்கல், சட்னி, கேசரி. பொங்கலில் வந்து அவ்வளோ நெய், அவ்வளோ முந்திரி. சாரி, பொங்கல் வந்து அவ்வளோ நெய் முந்திரி எல்லாம் போகணும்.
சூப்பராக இருக்கும். சாமி பிரசாதம் சும்மாவே செமையா இருக்கும். இன்னும் செமையா இருக்கு. அல்டிமேட். ரிஷி தூக்கம் வருதா? பொங்கல் சாப்பிட்டது அங்க தூக்கம் வருது சொன்ன சாப்பிட்டோன்னே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போ. மத்தியானமும் அன்னதானம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கூழ் ஊற்றுறவங்க அப்படின்னா 3 நாள் முன்னாடி 3 வேளையும் அன்னதானம் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ன நேரம்னு பாடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சாமி பிரசாதம் என்றைக்குமே ரொம்ப நல்லது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வேப்பிலை வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் பெரிய மரமே இருக்குது. சரி சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடச்சிட்டு போங்கன்னு சொன்னோம். நம்மளும் வந்து நம்ம கையால் கொஞ்சம் உடச்சும் கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஈவினிங் வந்து ஸ்பெஷலாக சூப்பராக ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஸோ கீழேருந்து எங்கள் சித்தப்பா ஒரு பக்கம் வேப்பிலை உடச்சி கொடுத்துட்டுருந்தாங்க. மேலே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் வேப்பிலை உடச்சி கொடுத்தாங்க. நான் வீடியோ கவர் பண்ணிட்டு நிற்கிறேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணேன். அதோட நான் அப்புறம் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா இடம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், எல்லோரும் அங்கே போய் நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து பணம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க சாமி பார்க்கறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோவிலில் வந்து கூழ் ஊற்றுவாங்க. அம்மன் பேர் மஞ்சள் முத்துமாரி அம்மன் கோவில் பாடியில் இருக்குது. அண்ட் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறாங்கன்னா அதுக்கு 3 நாள் முன்னாடி ஃப்ரைடேலேருந்தே ரொம்ப விசேஷமாக இருக்கும். 3 வேளையும் அன்னதானம் போடுவாங்க. ஸோ நீங்கள் இன்ன ரவுண்ட் பாடியில் இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் இதுதான் நம்ம கோயிலில் ஸ்பெஷலாக நடந்தது. நெக்ஸ்ட் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் செக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அரௌண்ட் பாடியில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாலும் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த சண்டே தான் ஹைலைட்டே. கிட்டத்தட்ட ஒரு 50-70 ஆடு சாமிக்கு நேர்ந்து விடுவாங்க. எல்லாருக்கும் பிரியாணி போடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, stay positive, spread positivity.